கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீ எதை விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போது நம்ம மற்றவர்கள்ட்ட நிறைய காரியத்தை எதிர்பார்க்குறோம்ல. நம்ம உறவுகள்கிட்ட, நம்முடைய நண்பர்கள்ட்ட, நம்முடைய சமுதாயத்தில் நம்மை சார்ந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட நிறைய காரியங்களை எதிர்பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ அதே மாதிரி இரு, அப்போ அந்த காரியங்கள் உனக்கு நடக்கும் என்று சொல்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிற முதலாவது காரியம் பாருங்க, உன் சத்துருவை நீ சிநேகிக்க வேண்டும். யார்கிட்டையாவது பகை உணர்வோடு கூட இருக்கிறீங்களா, அவங்களை சிநேகிக்க ஆரம்பிங்க. யார்கிட்டையாவது பகையோடு கூட இருக்கிறீங்களா, அவர்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிங்க. அவர்களுக்கு தவறு தான் செய்துட்டாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். மீண்டும் அவர் சொல்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாராவது சபிச்சுட்டாங்கன்னு சொன்னால் திருப்பி அவங்கள சபிக்காதுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து அநேக காரியங்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். எனக்கு அருமையானவர்களை, எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அது மட்டுமல்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நாமும் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்பொழுது ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படியாக அவர்கள் உன் மடியிலே போடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, எனக்கு நன்மையே நடக்கலை, எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன செய்கிறீங்க? ஏழைகளுக்காக இறங்குறீங்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்களா? இப்பொழுது நாம் சிந்தித்த ஒரு சில காரியங்கள், இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை இயேசு பேசுகிறார். அதற்கு நேராக நம்முடைய இருதயத்தை சாய்ப்போமானால் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர் எங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோமோ அதே வண்ணமாக நாங்களும் அவர்களுக்கு செய்யும்படியான இருதயத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இரக்க குணத்தை தாரும் ஆண்டவரே. அன்புள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். கொடுக்கிற அனுபவத்தை உடைய இருதயத்தை தாரும். கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்படை ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.